பஸ்ல வந்தீங்களா? நல்லா இருக்கியா? ஒரே கூட்டமா? அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரே கூட்டம். முகூர்த்த நாள் நினைக்கிறேன். குத்தக விஷயம் என்னாச்சு? கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். தோப்புக்காரர இனிமேதான் பார்க்கணும். ஏன்? இது தோப்புக்கார ஊர்ல இல்ல. இன்னைக்கு சாயங்காலம் தான் பார்க்கலான்னு இருக்கிறேன். நீங்க சொல்றது நிஜம்தானே? அது ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? வயசானவரா இருந்துட்டு போய் சொல்றீங்களா? வர வழியில அந்த தோப்புக்காரர் எங்களை பார்த்தாரு. எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு. எனக்கு வேலை போயிடுச்சு. அந்த வாழைத்தோப்பை குத்தகை கெடுத்து நானே பிசினஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நான் இருந்தேன். இங்க என்னடான்னா என்ன பண்ணீங்க? அவர் கொடுத்த பணத்தை செலவு பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்படியே இல்லை. நான் உங்ககிட்ட போய் சொல்லிருக்க கூடாது. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு புரியல, எதுக்காக நீங்க என்கிட்ட போய் சொல்லணும்? போஸுக்கு ஏதோ அவசரமா பணம் வேண்டியிருந்துதான். இன்னும் 2-3 நாள் கொடுத்துருவான். வெறும் கைமாத்து தண்ணி தான் உங்ககிட்ட நான் சொல்லல. நல்லா இருக்கு, ரொம்ப 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 நல்லா இருக்கு. அவன் பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு மருமகனுக்கு ஒரு தொழிலையும் ஏற்பாடு பண்ணி தரான். நீங்க என் பணத்தையே எடுத்து மூத்த மருமகன் கிட்ட கொடுக்குறீங்க. புரியுது புரியுது. அவன் உங்களுக்கு ரத்த சொந்தம், நான் அந்நியம் தானே. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ அவசரம். அவசரம் தான், எல்லாருக்கும் அவசரம் தான். இப்ப எனக்கும் அவசரம் தான். பணம் தேவைதான். கொடுங்க கொடுங்க பாப்போம். ஏன் அமைதியாட்டீங்க? இது பாருங்க, கோவப்படாம கொஞ்சம் அமைதியா பேசுங்க. சரி, அப்படியே நீங்க கொடுத்தாலும் அது அந்த அந்த போஸ் வாங்கலாமா? எனக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்க அவனுக்கு கூச்சமா இருக்க வேண்டாம்? எப்படி வாங்கினா? பெரிய ரோசக்காரனாச்சா? இது பாருங்க, உங்க கோவத்துல என் புருஷனை இழுக்காதீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அது எப்படி? என் பணத்தை அவன் தானே வாங்கினா, அவனை இழுக்காம? அது சரி, நீங்க அவனுக்கு மேல ரோசமா இருப்பீங்க போல இருக்க. ஆமா, நாங்க ரோஷக்காரங்க தான். ஆனா மரியாதையா பேச தெரிஞ்சவங்க. அப்ப என் பணத்தை ஏன் வாங்குனீங்க? அப்ப எங்க போச்சு இந்த ரோசம் மரியாதை எல்லாம்? பேச வந்துட்டாங்க பேச்சு. பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. என் கோவத்துக்கு நான் பேசதான் செய்வேன். நல்ல குடும்பம்டா. சீ. ஒரு நிமிஷம். இதை எடுத்துட்டு எடுத்து காலி பண்ணுங்க. என்ன பேசுற நீ? என்னப்பா வந்ததுல இருந்து வாய்க்கு வந்தபடி பேச. அப்படி நான் சொல்றது. என்னங்க என்னங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்படி கிளம்புனா எப்படி? கொஞ்சம் உள்ள வந்து உட்காருங்க. நான் போறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் கூட வரதும் வராததும் உன் இஷ்டம். முடிவு பண்ணிக்கோ. கொஞ்சம் உள்ள வந்து வாயை மூடிட்டு வரதானா வா. இனிமே இந்த மாதிரி தப்பு வராம நான் பாத்துக்கிறேன். என் தப்புக்காக என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தாங்க. மாப்பிள்ள பாவம். மாப்பிள்ள நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள நில்லுங்க. மாப்பிள்ள சொல்லுமா, நீதான் சொல்லுமா. ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள, நான் சொல்றத கேளுங்க மாப்பிள்ள. கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. தப்பெல்லாம் என்னதான் மாப்பிள்ள. போகாதீங்க மாப்பிள்ள. போகாதடா, போகாதீங்க. போயிட்டீங்களா? கல்யாணம் ஆகி முதல்ல என் பொண்ணு வீட்டுக்கு வர அவளோட உட்காந்து நல்லபடியா 4 வார்த்தை கூட பேச முடியாது. ஆண்டவனே, நான் என்ன